ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு வழியாக வீடியோ வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இது சனிக்கிழமை ஈவினிங்கோட கிளிப்பு. சனிக்கிழமை மத்தியானம் வந்து 2 மணி நேரம் சரியான மழை வையம்பட்டில் சும்மா ஊற்றி எடுத்துருச்சு. இந்த மலையோட கிளிப்ஸ் தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 2 மணி நேரம் விடாமல் நல்லா அடித்து ஊற்றிச்சு. பஸ் ஸ்டாண்டில் ரோடு ஃபுல்லாக தண்ணி நின்றுச்சு. ஆனால் அது மழை விட்டோன்னே அதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அதெல்லாம் வடிஞ்சிருச்சு. அவ்வளோ பூமி வந்து வெப்பமாக வந்துருக்கு. பாருங்கள், அவங்களுக்கு தெரியுது கேமராவில் எவ்வளோ மழை பெய்யுது. எல்லாம் பாலத்துக்குள்ளெல்லாம் எல்லாம் வரிசையாக எல்லாம் நிற்கிறாங்க மழைனால இங்கிட்டு வெளியே போக முடியாமல். பார்த்திங்கன்னா இந்த மலையோட கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு சனிக்கிழமைனால சந்தை வேறையா, அதனால் கொஞ்சம் சரியான கூட்டம். எல்லாம் பாலத்துக்குள்ளே இல்லை பஜார் எல்லாமே கூட்டமாக இருக்கும். மழை வரவும் எல்லாம் போய் ஒண்டிட்டாங்க. எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் கடைக்கு முன்னாடியே. பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் வந்து தொழுக போனேன் பள்ளிவாசலுக்கு. அப்போ வந்து ரோட் சைடு எடுத்துகிட்டு போனேன். பார்த்திங்கன்னா பஜார் எல்லாமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு சனிக்கிழமைனால. நம்ம வீடியோக்குன்னா லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வீடியோவை. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை தேடி வரும். பார்த்திங்கன்னா இது சந்தைப்பேட்டை ரோடு உள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மேகமூட்டத்தெல்லாம் மேலே பாருங்கள். அப்போ நான் உள்ளே போயிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ரோடெலாம் நல்லா மழை பெஞ்சனால எல்லாம் ஈரமாக இருக்குது. இன்னும் இந்த பாலத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சனிக்கிழமைனால எல்லாம் காய்கறிலாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கீரை மற்ற காயெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. யார் யார் இந்த மாதிரி கடையிலலாம் காய் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் யார் யார் இன்னும் பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள். நிறைய வீடியோ இருக்குது. பார்த்திங்கன்னா பூக்கடை அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து சாலையோரமாக வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பஸ் ஸ்டாண்டும் கொஞ்சம் வந்து கும்பலாக தான் இருந்துச்சு. எல்லாம் வெளியூர் போகிறவங்க எல்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. மழைனால எல்லாம் ஒரே தண்ணி வதியாக இருந்துச்சு, நடக்கவே முடியல. எவ்வளோ பேர்த்துக்கு மழை பேஞ்சா பிடிக்கும், மழை பெய்யாட்டி எவ்வளோ பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு மழை பெஞ்சா தான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி வதியாக இருக்காது, சகதியாக இருக்காது. அதனால தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக வந்துருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு திருப்பி கடை சாத்திட்டு போகும்போது தான் எடுத்தேன் வீடியோ. பார்த்தீங்களா, இவர் யாருன்னு தெரியுதா? இவர் தான் எங்கள் கடையில் வேலை பார்க்குற சைனீஸ் மாஸ்டர் ஒருத்தர். ஹலோ, யார் பேசுறது? நீ தான் பேசுற. ஹலோ, யார் பேசுறது? நீ தான்டா பேசுற. நீங்க பேசுனீங்களா? நீ பேசுன என்கிட்ட? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட பேசணும்? நீ என்ன லூசா? லூசா? நான் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் வையம்பட்டிலலாம் முக்கால்வாசி கடை வந்து சாத்திடுவாங்க. இந்த மாதிரி பழக்கடை அங்கங்கே சின்ன சின்ன கடை மட்டும் தான் திறந்துருக்கும். அதுவுமே வந்து அந்த நேரத்துக்கு யாரும் வெளியே பீப்புளெலாம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா வையம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் ஏரியாலாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இது காலையில் பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் மீன் மார்க்கெட். இது எனக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. நான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கேருந்து 2 வீலர் எடுத்துகிட்டு கோழி சந்தைக்கு போயாச்சு. நாட்டுக்கோழிலாம் நிறையா நல்ல கோழிலாம் வந்து வந்துருந்துச்சு. அதேமாதிரி கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு சந்தை இந்த வாரம். இது விசேஷம்லாம் அதிகம் இல்லாதனால வந்துட்டு எல்லாம் கோழி வாங்க அதிகமாக வந்துருந்தாங்க. கோழி வரது ஓரளவு அதிகமாகவே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ரேட்டு தான் குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் பாருங்கள் சண்டை சேவை வச்சுக்கிட்டு நிற்கிறான். எப்போயுமே கோழி சந்தைக்குள்ளெல்லாம் போனோம்னா சும்மா கச்சன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். பார்த்திங்கன்னா எல்லாம் சரியான கூட்டம் காலையிலேயே. அவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து கோழி வாங்க வந்திருந்தாங்க. அவங்க அப்பாவோடலாம் சேர்ந்து வந்திருந்தாங்க. பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து இப்படியே தான் இந்த வந்து ஒரு 7 மணி இருக்கும். 7 மணியை போல் தான் போயிருந்தேன். பாருங்கள் கோழிலாம் பாருங்கள், இன்னும் கருப்பாக இருந்துச்சு. கருவண்டாக சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களாம் யாரையும் காணோம். நானும் சுற்றி முற்றி பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாம் எடை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கோழிலாம். எத்தனை பேர் கோழி சந்தைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பேர் கோழி வளர்க்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள்.
பார்த்தீங்கன்னா அந்த கோழியெல்லாம் பேரம் பேசி வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் நிற்கும் போது அதெல்லாம் வந்து 100 ரூபா கம்மியாக கொடுத்தா வாங்கிட்டு போனாங்க. ஆனால் வியாபாரி சொன்ன ரேட்டை விட. பாருங்கள் கிளம்பிட்டார் வாங்கிட்டு. பாருங்கள் நம்ம பூக்கடைக்காரு காலையிலே எல்லாம் மாலை கட்டிக்கிட்டு இருந்தார், ரோஜா பூ மாலை. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அப்படியே வந்து கதை அடிச்சுட்டு இருந்து அப்படியே வந்து நைஸாக கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நம்மால் ஒருத்தர் இருந்தார். இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா வையம்பட்டி பிரிட்ஜிலேருந்து எடுத்த வீடியோ. பாருங்கள் மார்னிங் டைம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடம் தான் நம்ம கோழி சந்தை பார்த்த இடம். இங்கே எல்லாம் கூட்டம் பண்ணிக்கிறாங்களே, இந்த இடத்துல தான் வந்து கோழி சந்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் இடையிலே கிளம்பி போயிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு. இங்கே பஸ்ஸுக்காக எல்லாம் பீப்புளெலாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா மார்னிங் வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ தான் சன்ரைஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் வந்து வெஹிக்கிள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி இன்னும் கொஞ்சம் இது பண்ணி பார்த்தோம்னா அந்த இதான் வந்து ஆர்எஸ் ரோடு, ரயில்வே கேட் போகிற ரோடு. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம். பஸ்ஸு கொஞ்சம் லேட்டு போல். அடிக்கடி பஸ்ஸு வரும், கொஞ்சம் பீப்புள் நிற்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வருது போல் பஸ்ஸு மார்னிங் டைம்னால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து காலையிலே சலூன் கடை போயாச்சு முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் முடி வெட்டிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்த கிளிப்பில் வீடியோ காமிக்கிறேன். அப்புறம் முடி வெட்டிட்டு வீட்டில் வந்து குளிச்சுட்டு கடைக்கு போயிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய் பாய்.